வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அந்த காலத்தில் ஒரு முறை ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு மக்கள் நடமாடும் பொழுது, அதான் இடம் விட்டு இடம் பெயரும்பொழுது, இந்த பொருட்கள்லாம் திருடிட்டு போவாங்க. அதாவது தங்கம், வெள்ளி, மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் கொண்டு போகக்கூடாது, அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கும் கொண்டு வரக்கூடாதுன்ட்டு செக் போஸ்ட் இந்த காலத்தில் இருக்கு இல்லையா, அது போல் செக் போஸ்ட் வந்து அந்த காலத்தில் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் வந்து இதெல்லாம் செக் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அவன் தன்னுடைய கழுதையின் மேலே நிறைய பொதி மூட்டைலாம் வச்சுருப்பாரு. அது இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். அங்கே இருந்த இராணுவ அதிகாரி, அதாவது அரபு தேசத்தில் அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ஒரு இராணுவ அதிகாரி அந்த செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் வரும்போது சந்தேகமாக இருந்துச்சு. என்னப்பா இவர் இங்கேருந்து அங்கேருந்து கொண்டு போகிறாரு. ஒவ்வொரு முறை இந்த பொதி மூட்டையெல்லாம் பிரித்து பார்ப்பாரு. பார்த்தீங்கன்னா அதில் வெறும் பழைய துணிகள் அதுதான் இருக்கும். சரி அமுச்சு விட்டுருவார். ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம், ஏன் இங்கேருந்து அந்த நாட்டுக்கு போகிறோம், அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரான்னு ஒவ்வொரு முறையும் செக் பண்ணிட்டு இருப்பார். அவர் கொண்டு வர கழுது மேலே பெரிய மூட்டையும் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அவருக்கு சந்தேகம்லாம் அந்த மூட்டை மேலே இருக்கும். என்னடா இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இராணுவ அதிகாரி ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். ரிட்டைர்மெண்ட் ஆகிட்ட பிறகு சரி இவன்கிட்டே கேட்டுடலான்ட்டு அந்த மனுஷனை பிடிச்சி, நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் உங்களால் ஆக்ஷன் எடுக்கவோ உன்னை போட்டு கொடுக்கவோ யார்கிட்ட வந்து பண்ண மாட்டேன். ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், நீ இங்கேருந்து அந்த நாட்டு போறியே, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரியா, இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கிறாங்களா, இல்லாட்டி நாடு கடத்தப்பட்டாங்களா, என்ன விஷயம், நீ போயிட்டு வந்துட்டு இருக்கிய, நீ உண்மையாக திருடு நான் நினச்சிட்டப்பா அப்படின்போது அவன் சிரிச்சிட்டே சொன்னான், நீங்கள் யார்கிட்டே சொல்லணும்னா உண்மையாக சொல்கிறேன், நான் திருடிட்டு தான் இருந்தேன். திருடிட்டீங்க, என்ன திருடினேன், நீங்கள் வந்து பொதி மூட்டையை தான் பார்த்தீங்க, ஆனால் நான் பொதி மூட்டையை திருடல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கழுதி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாட்டில் விற்றுருவேன், அந்த நாட்டு கழுதி எடுத்துன்னு வந்து இந்த நாட்டுக்கு விற்றுருவேன், நான் திருடுறது கழுதையை சொன்னானாம். ஸோ இந்த வீடியோவில் எடுத்தோன்னே எதுக்கு இந்த சப்ஜெக்ட்டு இந்த கதை இங்கே சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது, கடன் மேலே கடன் இருக்குது. இந்த கடன் வாங்குகிற விஷயமே வந்து பெரிய மாற்றமாக வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன தான் வாங்கி கடன் அடைச்சாலும் மறுபடியும் ஒரு கடன் உருவாகி வந்துடுது, ஒரு செலவு உருவாகி வந்துடுது. அப்படி நம்ம யோசிக்கும் போது நம்ம நோக்கம், நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த செலவுனால தான் நமக்கு நிறைய கடன் வருதுன்ட்டு நம்ம மேலே தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அது கீழே இருக்கக்கூடிய விஷயம், நாம் நம்மை திருடி கொண்டு இருக்கிறோம். என்னங்க அப்படி சொல்ல வரீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் 2 விதமான கடன் இருக்குது. அதாவது நாம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம், நம்ம ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அது சொதப்பி இருக்கும். அப்படி சொதப்பி இருக்கும்போது அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கடன். நான் பொதுவாக சொல்கிறேன், இதில் எல்லா வகை கடன் அடங்கிடும். நம்ம உருவாக்கப்பட்ட கடன், அது பிஸ்னஸ் ஆகட்டும், யார்கிட்ட கொடுக்கறதாகட்டும், அப்படி உருவாக்கப்பட்ட கடன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளை ஏமாற்றுறதுனால உருவாக்கப்பட்ட கடன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நமக்கு உருவாக்கப்பட்ட கடன், நம்ம மூலமாக நமக்கு வந்திருக்க கடன். இந்த கடனை பற்றி நான் சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நான் சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக சொன்னேன்னா சில பேருக்கு கசப்பாக இருக்கும், அதனால் என்கிட்டே நான் வரேன். எப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க நம்ம ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு, ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணி தடா, நான் அம்மா காசு தரேன் நம்ம சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு 100 ரூபா குடுறா, வண்டி பெட்ரோல் இல்லை நின்றுட்டேன்ட்டு அவன்கிட்ட கால் பண்ணுவோம். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் பைத்தியக்காரன் மாதிரி எல்லாத்துக்கும் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஒரு வேளை அந்த பைத்தியக்காரன் நம்மளா கூட இருக்கலாம். ஸோ அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்போம், அவனும் பண்ணிவிடுவான். ஆனால் இந்த பைசா நம்ம திரும்ப செலுத்துறதுக்கு ஒரு மைண்ட் ஒன்று வேலை செய்யும். நம்மக்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு 10,000 வந்தால் கூட அந்த 100 ரூபா தரத்துக்கு யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு அப்புறமா தந்துக்கலாம், அப்படி ஒரு யோசனை வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஏற்கனவே பணம் இருக்கே, நம்ம கொடுக்குற 100 ரூபால் தான் அவனுடைய பிரச்சனைலாம் போக போதா, எப்படி பாருங்கள் மைண்டு. ஸோ இப்படி வேலை செய்யும். 10 ரூபா தானே, 10 ரூபா ஒரு விஷயமா, அப்பமான எதாவது வாங்கி கொடுத்துடலாம், அப்படி ஒரு விஷயம். சில நேரத்தில் டீ வாங்கி கொடுத்துருப்பான், எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட தான் நம்ம டீ சாப்பிட்ருப்போம். ஆனால் அவனுக்கு நம்ம திரும்ப காசு செலவு பண்ணதுக்கு யோசிப்போம். இந்த சில்லறத்தனமான சின்ன விஷயம் தான் என்ன ஆகுனா, ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு திடீர்னு ஒரு 10,000 ரூபா தேவைப்படும். அது வேறு நபர்கிட்ட பணம் வாங்கும்போது அந்த நபர் வந்து ஒரு 10 தேதிக்குள்ளே நான் கொடுத்துருவேன்ப்பா நம்ம சொல்லி வாங்கிட்டு வச்சுக்கலாம். அந்த பணத்தை தெரியாத தேதியில் கொடுக்காம இன்னும் 2 நாள் தவணை கேட்போம். இல்லை இன்றைக்கி முடியாதுங்க, ஒரு 2 நாள் கழித்து தரேன் அது சொல்லிட்ட பிறகு நம்ம அவர்கிட்ட சமாளிப்போம். 10,000 ரூபா தானே, இன்னும் 2 நாள் கூட கேட்டுக்கலாம், இன்னும் 1 மாதம் கூட கொடுக்கலாம். இந்த ஹேபிட் என்ன ஆகுதுன்னா, ஹேபிட்ன்றது தான் கரெக்டான வார்த்தை. அதாவது இந்த பழக்கம் என்ன ஆகுதுன்னா, சின்னதுலேருந்து ஆரம்பித்து 10 ரூபாவில் ஆரம்பித்து 10,000 ரூபாவில் போய் 1,00,000 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 5,00,000 ரூபாய்க்கு கிட்ட வந்திருக்கு. எதனால்னா, நம்மளால் இந்த கடனை சமாளிக்க முடியும் என்று உருவாகக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வந்து மழை போல் இப்போ கடன் நமக்கு சூழ்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு நம்மளே வந்து கடனை உருவாக்கிக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்ல வரேன். ஸோ அவர் மொத்தமாக காசை கொடுத்து முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு
நம்ம வந்து அடுத்த மாதம் ரன் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மாதம். 2வது மாதம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்ததே தெரியாது. சின்ன ஒரு ரூ. 10 தான். அந்த ரூ. 10 திரும்ப செலுத்திட்டீங்கன்னா, அந்த ஹேபிட்டுக்கு நீங்க ஸ்டாப் வைக்கிறீங்க. கடவுள் நமக்கு நெறைய விஷயங்கள் செய்யணும்னா, நம்ம சின்ன விஷயமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, இந்த சின்ன விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கும்போது, கடவுள் நமக்காக பெரிய விஷயங்கள் வேலை செய்வாரு. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்த போடக்கூடாது. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய பார்க்கணும். இதுக்கு சில பேருக்கு கசப்பா கூட இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம மீறி நடக்கும். நம்ம வந்து ரொம்ப நல்லவன்னு நெனச்சு நெறைய பேர் ஏமாந்துருவோம். அது என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு அனுதாபம் வந்துடும். நான் எல்லாரையும் நல்லவன்னு நெனச்சு என் மேல தப்பில்ல. பட் அவன் ஏமாத்திட்டான். அவனால தான் எனக்கு இவ்வளோ கடனுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா? அதுவே பெரிய தப்பு. ஏன்னா, பணத்த பொறுத்த வரைக்குமே நம்ம புத்திசாலியாம இல்லாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு மனுஷன் நம்மகிட்ட வந்து பணம் கேட்குறாங்க, கெஞ்சுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னுவாங்க, பரிதாபமா இருக்கும், ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி அடுத்த நாளே நமக்கு பணம் வேணும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்மள கட்டாயப்படுத்தி நிறுத்திடுவாங்க. சமீபத்தில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரூ. 5,000 எனக்கு பணம் கேட்டாரு. ரூ. 5,000 பணம் எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வேணும். இம்மீடியட்டா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வேணும். என்ன காரணத்துக்காக வேணும்? நான் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தேன். அவர் திடீர்னு என்ன கேட்குறாரு சொல்லும்போது, நான் அவர்ட்ட சொன்னேன், ரூ. 5,000 கேட்குறீங்க. சரி வண்டியில தான் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டே இருந்தாப்புல. அப்ப நான் அப்படியே ஒரு பார்க்கு கிட்ட கூட்டு போனேன். பார்க் கிட்ட கூட்டு போகும்போது, நான் உனக்கு ரூ. 2,000 தரேன். அந்த ரூ. 2,000 வச்சு நான் சொல்ற மாரி செய். கண்டிப்பா உனக்கு வந்து இந்த ரூ. 5,000 இல்ல, ஒவ்வொரு மாசமும் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் ஒரு ஐடியா குடுக்குறேன்னேன். என்ன விஷயம் கேட்கும்போது, அந்த பார்க்ல பார்த்தீங்கன்னா, காலையில ஆனா கீரைகள்லாம் விப்பாங்க. இந்த ம மொளைக்கத்தான் கீரை, சிறுகீரை, ஸோ நெறைய கீரை வகைகள்லாம் விப்பாங்க. இந்த கீரை வகை பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்லேருந்து வாங்கிட்டு வரும்போது, அங்க ரூ. 20னா இங்க வந்து ரூ. 40 விப்பாங்க. டபுள் அமௌண்ட்டு. ஸோ அவன் வந்து ஆக்டிவா வச்சிருந்தான். ஸோ அதனால நான் ரூ. 2,000 தரேன். உனக்கு இன்னைக்கே பைசா தேவைன்னா, ஒரு 2 நாள் கூட தவணை கேட்டு நான் 2 நாள்ல குத்துறேன் கூட அவன்ட்ட சொல்லிடு. நீ போய் ரூ. 2,000 செலவு பண்ணி அந்த கீரைகள் வாங்கி ஒண்ணு வச்சுட்டு காலையில வந்து வித்தாவே, நீ ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு சாலிடா உனக்கு ரூ. 3,000 எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1,000 கண்டிப்பா கிடைக்கும். அல்லது ரூ. 500 கண்டிப்பா கிடைக்கும். மீதி இருக்கிற கீரை மீந்துச்சுனா கூட பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டோ வேற ஏதாவது கடையில போட்டா கூட உன்னுடைய கீரைக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படாது. போட்ட பைசா வந்துரும். ஸோ நஷ்டம் இல்லடா. இந்த பிளான் பண்ணி நெறைய பேர் இத செய்றாங்க. நான் இதெல்லாம் செய்ய சொன்னது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்து இதெல்லாம் செஞ்சுட்டு, காலையில 6 மணிக்கு எழுந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சேன்னா, உனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன். காலையில 6 மணிக்கெல்லாம் என்னால எழுந்துக்க முடியாது. ஆ எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் காலைல எத்தன மணிக்கு ஆஃபீஸ் போறேன்? 9 மணிக்கு தான் போறேன். 6 மணிக்கு எழுந்து ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சா சம்பாரிக்கலாமேன்னு கேட்டதுக்கு, இல்ல நான் உன்ட்ட பணம் தான் கேட்டேன். உன்னோட அட்வைஸ்லாம் நான் கேட்கல அப்படி சொன்னாப்புல. நான் எதுக்கும் சொல்லல. அந்த 2,000 நான் அத வச்சுட்டு, சரிப்பா இப்போதைக்கு என்னால முடியாது. எனக்கு நெறைய தேவை இருக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த பார்க் வழியில போறேன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 6 மணிக்கா 6, 6:15க்கா நான் போகும்போது, எனக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கிறான். ஆனா இதுக்காக நிக்கல. வேற ஒருத்தர பார்க்கறதுக்காக நிக்கிறான். அடுத்த நாளும் அதே போல அந்த 6:15க்கு முன்னாடியே வந்து ஒரு 5, 5:30க்கா நிக்கிறார் தலைவர். ஸோ 3வது நாள் இதே நடக்குது. 4வது நாளும் பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கெல்லாம் வந்து நிக்கிறாரு. நான் அந்த சைடு வாக்கிங்லாம் போயிட்டு பார்க்கும்போது, அவர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாரு. நான் அவன்ட்ட பேசல. அந்த பணம் குடுக்கறதா சொன்ன நபர் பணம் இன்னும் தரல. அதுக்கப்புறமா தான் ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. அவரு வந்து பணம் தரேன்னு சொன்னவரு ரூ. 2,000 தான் குடுத்துருக்காரு. ரூ. 2,000 தான் என்னால தர முடியும். இப்போதைக்கு சொல்லி முடிச்சுட்டு இருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மைண்ட்ல இருக்கக்கூடிய கடன் வாங்கணும்க்கூடிய எண்ணம் 100% அவர் மனசுல பதிஞ்சதுனால, அத தவிர வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன். எதுக்கும் நான் கஷ்டப்பட மாட்டேன். ஒரு புத்தி இருக்கு தெரியுமா? இந்த புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில நம்மள ஸ்டக் பண்ணி அங்க நிக்க வச்சுரும். இப்பேற்பட்ட மக்களுக்கு நம்ம கடன் குடுக்கும்போது பணம் வராது. அப்படி நீங்க ஏமாந்துருந்தீங்கன்னா, அது உத்தரவாதம் கிடையாது. அது யாரோட தப்புனா, அது நம்மோட தப்பு தான். இதுபோல எல்லாரும் வந்து நமக்காக ஒரு வேலை செய்றாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்காக போய் நீங்க வேலை செய்யுங்க. ஆனா பணம் என்று வரும்போது, பட்டுன்னு எந்த விஷயத்தையும் இது போல லோன் எடுத்து குடுக்கறது, கோ அப்ளிகேஷன் சைன் பண்றது, ஷூரிட்டி சைன் பண்றது எதுவுமே பண்ணாதீங்க. அதேபோல நம்மட்ட ஆதார் கார்டோ அல்லது நம்மளுடைய சேலரி ஸ்லிப்போ யாரு கேட்டாலும் குடுக்காதீங்க. இது வந்து எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ரத்த உறவா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த மட்டும் குடுத்துடாதீங்க. ரூ. 10 கேட்டாலும் குடுத்துருங்க. ஆனா இந்த விஷயத்த குடுத்தீங்கன்னா, லைஃப் டைம்ல இந்த ஒரு 2 வருஷம் நான் வந்து கடன் மட்டுமே அடைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஸோ, அதனால இந்த போல விஷயங்கள் குடுத்தது தவறு. அது நீங்க பண்ணிடாதீங்க. ஸோ, இன்னைக்கு 2 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆழ் மனசுல நம்ம செய்யக்கூடிய தவற தான் உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் லோன பத்தியோ அந்த விஷயத்த சொல்லல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தப்பு. ஸோ, நம்ம மேல இருக்கிற புத்தி மட்டைய மட்டும் பார்த்தாரு அந்த ஆஃபீசரு. கீழ இருக்கிற கழுதிய மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ, நம்மள நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அத பார்த்தீங்கன்னா போதும். நம்மளுடைய கடன் பிரச்சனைகள கொஞ்சம் கொஞ்சமா அடைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.